திரு சுப்ரத்னம், டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார் உங்கள் தலைவர், என்ன டெல்லியில் அந்த அவர் முகாமிட்ட செய்தி விவாதத்து இங்கே நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு தான் எனக்கே தெரியும். நான் ஒரு ட்ராக் ரெக்கார்டு சொல்கிறேன். சொல்லதிகாரம் நேரத்தில் தான் திரு செங்கோட்டையன் திருமிகு திரு அமித்ஷாவை சந்தித்தார், திருமிகு நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். அப்போது அப்படி ஒரு சந்திப்பே நடக்கவில்லை என்றார்கள். சந்தித்தார் என்று நம்ம சொன்னோம், நடந்ததாக பிறகு அவர்களே சொன்னார்கள். இப்போ டெல்லியில் இருக்கிறாருங்கிற செய்தியை மட்டும் நான் சொல்கிறேன். யாரை சந்திக்கிறாருங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். டெல்லி என்னதான் உங்க அரசியல் திட்டம்? இப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் வியூகம் என்ன இருக்குது? ஏன் இதை கேட்க வேண்டியிருக்குன்னா, டெல்லிக்கு போன திரு செங்கோட்டையன் இன்னைக்கு திடீர்னு தாவேக்காக்கு போயிட்டாரு. அப்படி ஏதாவது முடிவுகளை எடுக்க வேண்டிய இடம் இருக்குதா, அல்லது எடுத்தத முடிவு பற்றி ஆலோசிக்க வேண்டி இருக்குதா, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வர வேண்டிய ஒரு பார்வை இருக்கா? என்ன வாய்ப்புகள் இருக்குது? ஆனால் இதில் வந்து கடந்த 24ஆம் தேதி நடந்த மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மிக தெளிவாக சொல்லிட்டாரு. திரு இபிஎஸ் அவர்கள் தலைமையில் அதிமுகவுடைய பொதுக்குழு 10ஆம் தேதி கூடுகிறது. எனவே 10ஆம் தேதி வரலையும் நம்ம ஒரு டெட்லைன் கொடுப்போம். அதுலேயும் ஒரு நம்ம இணைப்புக்கு நம்ம தொடர்ந்து எந்தவித நிபந்தனையிட்டு இணைய தயார் என்று நாம் சொன்ன அந்த இது அப்படியே இருக்கிறது அந்த கோரிக்கை. எனவே அதை ஏற்றுக்கொண்டு ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் அங்கே அந்த பொதுக்குழுவிலிருந்து நமக்கு வருமானால் அதற்கேற்றவாறு நாம் முடிவு செய்யலாம். அல்லது 15ஆம் தேதி அறிவித்து விட்டார். 15ஆம் தேதி மீண்டும் நிர்வாகிகளை கூட்டி நாம் எவ்வளி செல்வது, சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்று இறுதியாக முடிவு எடுத்துக்கலாம் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டார்னா. எனவே இதை அறிந்த என்டிஏ தலைவர்கள் ஒருவேளை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தொடர்பு கொண்டு டெல்லிக்கு அழைத்து, சரிங்க நீங்கள் சமீபகாலமாக பேசி வர்றதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுருக்கோம், இப்போ ஹவு டு டீல் வித் திஸ் மேட்டர், இதை எப்படி ஒரு முடிவு கொண்டு வருவது என்ற அடிப்படையில் ஒரு மீண்டும் அவரை கூட்டணியில் எடுப்பதற்கு என்ன வழிவகைகள் என கேட்பதற்காக அழைத்ததன் பேரில் தான் அவர் சென்றதாக. ஆலோசகரும் கூடவே போயிருக்காரா? ஆலோசகர் செல்ல பொதுவாக நீங்கள் பல பேர்ட்ட ஆலோசனை கேட்பீங்க, அப்படி யாராவது போயிருக்காங்களா டெல்லிக்கு? நான் அறிந்தவரை அவருடைய சன் திரு ரவீந்திரநாத் முன்னாள் எம்பி மட்டும்தான் கூட போயிருக்கதா தெரியுது. அது இல்லை, இப்போ எல்லாமே ரொம்ப ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ், நமக்கு தெரியாது. இல்லை, இப்போ தர்ம யுத்தம் நடத்துறதுக்கான ஆலோசனை பெற்ற மாதிரி இப்போ ஏதாவது ஆலோசனைகள் பெறுகிறீர்களா அப்படிங்கிற கேள்வி. ஆலோசனைகள் நாங்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டோம்னா 10ஆம் தேதி பொதுக்குழுவில் அவர்கள் என்ன முடிவு எடுத்து அறிவிக்கிறார்களோ அதற்கு ஏற்றால் போல் 15ஆம் தேதி நாம் இறுதி முடிவு எடுத்து விடலாம் என்று சொல்லி. நீங்க தான் அந்த டெட்லைன் டிசம்பர் 15 ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஷபீர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் டெட்லைனுங்கிறாரு. யார் டெட்லைன்? இல்லை, நாங்கள் தான் 10ஆம் தேதி டெட்லைன் 15ன்றீங்களா? 10ஆம் தேதி பொதுக்குழு கூடுகிறது. இபிஎஸ் அவருடைய பொதுக்குழு. நாம் வந்து நிபந்தனை அதிமுகவோட பொதுக்குழு. நாங்கள் அதிமுகங்கிறது எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய நிலை. சரி, எனவே அந்த வகையில் எனவே இல்லை என்ன ஒரு குழப்பம் இருக்கா? இல்லை என்ன ஒரு குழப்பம் இல்லைன்னா, நாங்கள் வந்து பிரதமரை சந்திப்பதற்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கடிதம் கொடுத்த பிறகு பலர் சந்தித்த நிலையில் அவரை சந்திக்காதது மிகுந்த வேதனை செய்தியானது. எனவே இதற்கு பிறகும் மதியாதா தலைவாசல் விதியாதே என்ற வார்த்தைக்கு இணங்க இனிமேல் நாம் என்டிஏவில் இருந்து புண்ணியம் இல்லை என்று தெளிவாக விவாதித்து எடுக்கப்பட்ட முடிவு. அதற்கு பிறகு நாங்கள் சமீபத்தில் கூடிய கூட்டத்தில் இல்ல சார், நீங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கட்சியை ஒருங்கிணைக்கணும், ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஒன்றிணைக்கணுங்கிற கருத்தோட ஒருத்தர் வெளியில வந்தார், அல்லது வெளியில நீக்கப்பட்டார். நீக்கப்பட்ட பிறகு, நீக்கப்பட்டதுக்கு கொஞ்சம் முன்னாடி உங்களை வந்து தேவர் ஜெயந்தி நிகழ்வின் போது சந்திக்கிறார். திரு டிடிவி தினகரன் சந்திக்கிறார், திரு ஓ பன்னீர்செல்வம் சந்திக்கிறாரு. இணைந்து பயணித்து இந்த முடிவை நாங்கள் வந்து கட்சியை மீட்போம் அல்லது ஒருங்கிணைகிற வேலையை செய்வோம்னாரு. அடுத்த 20 நாட்களுக்குள்ளாக அவர் வந்து தாவேக்கால இணைந்து விட்டார். அப்போ அவரை கூட நம்பிக்கை கொடுக்க முடியாத இடத்துல தான் நீங்கள் வெளியில் இருக்கீங்களா? அப்போ எப்படி இந்த ஒருங்கிணைப்பு நடக்குங்கிற ஒரு கேள்வி வந்துடாதா? அவர் எதுக்கு வந்தார், எதுக்கு போனார்னு எங்களுக்கு புரியலண்ணா. இன்ஃபேக்ட் அன்னைக்கு வந்து தேவர் ஜெயந்தி அன்னைக்கு நாங்கள் மதுரை பாண்டியன் ஹோட்டல் தங்கியிருந்தோம். எதிர்பாராதம் உள்ளபடியே நடந்த செய்தியை நான் அப்படியே சொல்கிறேன்னா, எதிர்பாராதமாக செங்கோட்டையன் அவர்கள் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தேடி வருகிறார். வந்தவுடன் என்ன சொல்றாரு, அண்ணா நம்ம எல்லாம் சேர்ந்து ஏன்னா இந்த இபிஎஸ்க்கு ஒரு தக்க பாடம் போட்டேன்னு நீங்க வாங்க, திரு தினகரன் வந்து மானாமதுரையில் வெயிட் பண்றாரு, நம்ம வந்து 3 பேரும் வண்டியில ஏறி அங்க போய் ஒன்னா சேர்ந்து நம்ம வந்து சூழலை ஏற்றுக்கொள்வோம், இந்த எடப்பாடியுடைய
பிடிகளிலிருந்து இந்த இயக்கத்தை மீட்க நான் சூழலிருப்பேன்னு சொன்ன பின்னாடி அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் என்ன சொன்னார்களா, அண்ணா நீங்க வந்து இப்படித்தான் அவசரப்பட்டு சொல்லுவீங்க, சரிங்க அன்னைக்கு அப்படித்தான் இந்த ஒற்றை தலைமை பிரச்சனை வந்தப்ப நான் பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு நான் சொன்னேன். அப்பொழுது நீங்க தான் சொன்னீங்க அண்ணன் விடவே கூடாது, இவர் எடுத்தன் கவிழ்த்தன்னு தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. சட்டமன்ற தேர்தல் அதாவது ஆட்சியில் தான் முதலமைச்சர், இன்னைக்கு செயற்கையா தோத்த முன்னாடி கட்சிக்கு நான் தலைவர் ஒற்றை தலைமைன்னு சில பலரை தூண்டி விட்டு பிரச்சனை பண்றாரு. நம்மளாம் சீனியர் இந்த அக்கிரமத்தை தொடர்ந்து தாங்க முடியாதுன்னு சொல்லி போட்டு என்ன நான் பலரையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அண்ணா எங்கள்ல இருந்த திரு மனோஜ் பாண்டியன் மற்றவர்கள்லாம் அண்ணா நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படி ஒரு சூழல் உருவான நேரத்தில் சரி நாங்க வந்து வேறு நிலைப்பாடு எடுக்க தள்ளப்பட்டோம். ஆனால் நீங்க மறுநாள் தலைமை கழகத்தில் போய் என்ன பேசுனீங்க, ஏன்னா ஒற்றை தலைமை என்பதுதான் நியாயம், இரட்டை தலைமை இருப்பதனால் முடிவெடுக்க முடியவில்லை, இரட்டை தலைமை இருந்ததனால் தேக்க நிலை இருக்கிறது, ஏன்னா அம்மா காலம் போல ஒரு டைனமிக் லீடர்ஷிப் வேணா ஒற்றை தலைமை வேணும் நீங்க பேசிட்டு போனீங்க. அண்ணா சொல்றேன் உங்களை நம்பி நான் இப்படி கார்ல கூட்டிட்டு போறேன்னு கேட்டாருன்னு அதான் பாயிண்ட் நான் சொல்ல ஒரு பாயிண்ட். தி பாயிண்ட் ஐ அம் ட்ரைங் டு மேக் இஸ் திஸ், உங்களை நம்பி நான் இப்படி கார்ல மதுரையில நான் தேவர் ஜெயந்திக்கு உங்களை எப்படி கூட்டிட்டு போறேன்னு கேட்டாருன்னு வெளிப்படையா ஓடோடி வந்தார். நான் பக்கத்துல அவங்க பெட்ரூம்ல பேசுறாங்க, நான் உட்கார்ந்து இருக்கேன். அவர் வந்து செங்கோட்டை சுப்பு நீ தான் கூட இருக்காரு, நான் வந்துட்டேன், ஏன்னா எல்லாம் தெரிஞ்சிருச்சு, பிரஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க, ஏன்னா அந்த எடப்பாடி பழனிசாமி என்ன போட்டு நசிக்கிடுவாப்ல, கொஞ்சம் போய் சொல்லப்பான்னு சொன்ன முன்னாடி அண்ணா நான் உள்ளே சென்றேன். என்னன்னா அவர் வந்து ஒரு சீனியர் இவ்வளவு தூரம் வந்துட்டாரு, நம்ம நம்பி இது ஒற்றுமைக்கு தானே சொல்றாரு. எடப்பாடியை எதிர்த்து இல்லன்னா கட்சியை மீட்போங்கிறது தானே வர்றாரு. அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். அவர் சொன்ன வார்த்தை என்ன ஓபிஎஸ் உங்களுக்கு வர பத்தி தெரியாதுங்க, டக்குன்னு அந்தர் பல்ட்டி அடிச்சிருவாரு அப்படின்னு சொன்ன முன்னாடி ஏன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னப்ப அன்னைக்கு சொன்னார் இல்லைங்க அந்த அம்மா சசிகலாமாவும் வரேன் இருக்காங்க. எனவே அந்த நாங்க 3 பேர் கார்ல போய் இறங்கணும்னா அந்த அம்மா என்ன நினைக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ண தெரியாது, எத்திக்ஸ் ஓரியன்ட் பாலிட்டிஷியன் நான், அதனால முடியாத முன்னாடி திரு சையது கான் தேனி மாவட்ட அவரை சொல்லி நான் கன்வின்ஸ் பண்ணி தான் ஒரு கார்ல ஏற்றி விட்டேன். இந்த நிலைமையில தானாக வந்தார். ஏன்னா அவருக்கு இஸ் நாட் ஆஃப் ஃபைட்டிங் கேரக்டர் சொல்ற புரியுதுங்களா. ஏதோ அன்றைக்கு அம்மா அண்ணன் முத்துசாமி அவரை எதிர்ப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது முன்னிலைப்படுத்தினார்கள். பிறகு புரிந்த பிறகு இவர் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதெல்லாம் நீங்கள் அறியாதில்லை. எனவே அவர் பாட்டில் வந்து என்ன லட்சியத்துக்காக வந்து 23 நாங்க அப்படி பார்த்தா 4 வருஷமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு கொள்கைக்காண்டி. ஆனா ஒரு 27 நாள் கூட தாங்கல, 30ஆம் தேதி வர்றாரு, 27ஆம் தேதி ஓடுறாருன்னா இவர் எனவே இவருக்காண்டி நம்ம பரிந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய நிலைப்பாடு அது கிடையாது. எங்க இல்ல சார், ஒரு களத்துல இருக்கும்போது என்ன அடிப்படை, வெற்றி பெறுவது எப்படி அல்லது எதிரியை வீழ்த்துவது எப்படி? இப்போ அவர் தன்னுடைய எதிரியை திரு எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காருன்னா அவரை வீழ்த்துவதற்கான வியூகத்தை வகுக்கிறதுக்குன்னு தாவேகா கட்சிக்கு போயிட்டாரு. நீங்க 4 ஆண்டுகளா போராடுறீங்க, ஆனா வீழ்த்த முடியுறதா தேர்தலில் வீழ்த்துறதுங்கன்னா தேர்தல் வெற்றி தோல்வி. தயவு செய்து அவருக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம், திரு இபிஎஸ் என்ற தனிமனிதரை வீழ்த்துவது இந்த சட்டமன்ற தேர்தல் அதிமுகவை அழிப்பதற்கு சமம். சரி, எனவே அந்த முடிவை எடுப்பது உங்க முடிவு என்ன? அந்த முடிவை எடுப்பதற்கு முன்னால் ஒரு தடவைக்கு 1000 தடவை சிந்திக்க வேண்டும் என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே தான் வந்து இந்த பொதுக்குழுவுல நாளும் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ தொண்டர்களோ முக்கியஸ்தர்களோ சொல்லி அவருக்கு நல்ல எண்ணத்தை உருவாக்கி இணைப்புக்கு வழிகாட்டுவார்களா? அப்படி வழிகாட்டினால் ஏற்றுக்கொள்ள தயாருங்கிறது தானே நாங்கள் 15 கூட்டத்தை தள்ளி வச்சிருக்கோம். எனவே என்று எங்களுடைய நோக்கம் ஒன்றுபட்ட அதிமுக தலைவர் அம்மாவை கட்டி காத்த அதிமுக இன்னமும் நட்புக்கரம் நேசக்கரம் நீட்ட முயற்சிக்கிறீங்க. அவர் பேரன் எதிர்காலத்திற்கு நம் வீடு குலைந்து விடக்கூடாது என்ற எண்ணம் தான். ஓகே, 2024 போய் ரெட்டலைக்கு எதிராக போட்டிட்ட போது அண்ணா அன்றைக்கு சூழல்னா அன்றைக்கு இது சட்டமன்ற தேர்தல் ஃபைனல் மேட்ச். அன்றைக்கு நீங்க தேர்தலை அது ஃப்ரெண்ட்லி மேட்ச் இல்ல. நான் தேர்தலை சந்திக்கல, நீங்க எல்லாத்துலயும் ஓடுறீங்களே களங்காணுங்கள். களம் கண்டோம் 14 நாட்களில் 3.5 லட்சம் புது சின்னத்தில், அறிவுமில்லாத சின்னத்தில். எனவே அழைப்பின் பேரில் சென்று இருக்கிறார். அங்க வந்து முதல் கட்ட கருத்து